எனக்கு தொகை எடுக்க வேண்டும். என்னது, ஏடிஎம் கார்டு இல்லாம ஏடிஎம் யூஸ் பண்ண முடியுமா? நம்ம எப்ப கண்ணை கட்டுவோம், நம்ம எப்ப செய்யற நேரத்தும் நாங்கள் தொகையை பெற்றுக்கொள்ளவும். எவ்வளவு அழகா கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. படிக்காத மக்கள்லாம் ஏடிஎம் யூஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க பேங்க்குக்கு போய் ரொம்ப டைமும் அவங்களுக்கு இதாகிறதுனால அவங்க நிறைய ஒர்க் அவங்களுக்கு பாதிக்குது. அதனால நாங்க விக்சித் பாரத் இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு சர்க்கார் ஸ்கூலுக்கு வந்தது. அதை வச்சு நாங்க இது ஆத்ம நிர்பர் பாரத் அந்த தலைப்புல இந்த ப்ராஜெக்ட் நாங்க செஞ்சோம். இது படிக்காத மக்கள் அவங்க கண்ணை வச்சியும் கைரேகை வச்சியும் காத்துறதுக்குமே நாங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். பாமர மக்களும் பயன்பெறும் வகையில, படிக்க தெரியாதவங்களும் ஈஸியா ஏடிஎம் குள்ள போயிட்டு பணம் எடுக்கிற வகையில இந்த மாணவிகள் ஒரு அசத்தலான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏடிஎம்ல ஏடிஎம் கார்டு இல்லாமலேயே நீங்க பணம் எடுக்கலாம். அத பத்தி சிறப்பா நடிச்சும் காட்டி இருக்காங்க. விக்சித் பாரத் பில்டதான் 2025 அப்படின்ற மத்திய அரசின் திட்டத்தின் கீழே பாண்டிச்சேரி சோரப்பட்டு அரசு பள்ளியில ஏடிஎம் கார்டே இல்லாம படிப்பறிவு இல்லாத மக்கள் கூட பயன்படுத்தும் வகையில ஏடிஎம் ப்ராஜெக்ட் ஒன்னு உருவாக்கி அசத்தி இருக்காங்க. அதாவது இந்த மிஷன்ல நம்மளுடைய கருவிழி மூலியமா அடையாளம் காணப்பட்டு ஒரு ரொபோட்டிக் வாய்ஸ் நம்மள வெல்கம் பண்ணும். அதுக்கப்புறமா பயோமெட்ரிக் மூலியமா நம்மளுடைய கைரேகையை வைக்கணும். சோ இதுல நம்மளுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறமா பேங்க் அக்கவுண்ட், எவ்வளவு பணம் இருக்கு, அக்கவுண்ட் நம்பரு எல்லாமே சொல்லிடும். அண்ட் நமக்கு பணம் எடுக்கணுமா இல்லனா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு பாக்கணுமா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த ரொபோட்டிக் வாய்ஸே மென்ஷன் பண்ணிடும். இதனால எழுத்தறிவு இல்லாத மக்கள் கூட ஈஸியா பயன்பெறும் வகையில வடிவமைச்சிருக்காங்க. மாநில மொழிகள் எல்லாமே இந்த ரொபோட்டிக் வாய்ஸ் பேசுற மாதிரி அசைன் பண்ணிருக்காங்களாம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பவே பிஹைண்ட் ஃபாலோ பண்ணுங்க.